எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் கீவேர்டு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ சூப்பர்னு ஒரு கீவேர்டு இருக்குது இல்லையா, ஸோ அந்த கீவேர்டு எதுக்குன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம திஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு பார்த்துருக்கோம் கரெக்டாக. ஸோ திஸ்ன்ற கீவேர்டு எதுக்கு? ஸோ கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் திஸ்ன்ற கீவேர்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போது சூப்பர் கீவேர்டு எதுக்குன்னா இமிடியேட் சூப்பர் கிளாஸை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த சூப்பர் கீவேர்டு. ஸோ இந்த தியரி பாட்டுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு வரலாம், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இங்கே வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து டெமோன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? அந்த டெமோன்ற கிளாஸுக்குள்ளே எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 வேரியபிள் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம டெமோ 2ன்னு இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெமோ 2ன்ற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெமோன்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, அதாவது இன்னெரிட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த டெமோன்றது சூப்பர் கிளாஸு, இந்த டெமோ 2ன்றது சப் கிளாஸு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சப் கிளாஸுக்குள்ளே இந்த நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இன்னெரிட் ஆகி இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்ஒய்யும் ஆல்ரெடி இந்த டெமோ 2க்குள்ளே ஒரு எக்ஸ்ஒயும் இருக்குது. அப்போ 4 இருக்குது, மொத்தம் 4 வேரியபிள் வந்து இந்த டெமோ 2ன்ற கிளாஸ்க்குள்ளே இருக்கும் இப்போதைக்கு. ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இன்னொரு எக்ஸ்ஒய் அப்படின்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு இங்கே பாருங்கள், இப்போது நான் வந்து இந்த எக்ஸையும் இந்த ஒய்யும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் டேரெக்டாகவே system.out.println of x அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அப்போ நான் இங்கே system.out.println of x அப்படின்னு நாங்கள் கொடுக்குறப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஒன்று இந்த டெமோ கிளாஸோடது வருமா, இல்லை இந்த டெமோ 2 கிளாஸோடது வருமா, இல்லை இந்த 2 xyன்னு வருமா? நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 11ம் 12ம் தான் இங்கே வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே நான் system.out.println of xன்னு கொடுக்குறப்போ இந்த ஸ்கோப்புக்குள்ளே டிஃபைன் ஆகிருக்க இந்த xyன்ற லோக்கல் வேரியபிள்ஸ் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டாக. ஓகேவா? ஸோ அப்போது நான் டெமோ 2ஓட கிளாஸோட வேல்யூஸை நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நான் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா நான் இந்த 100 200 பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த 100 200ன்றது எந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ்? டெமோ 2 கிளாஸோடது. ஓகேவா? அப்போது கரண்ட் ஆப்ஜெக்டை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். நான் திஸ் கீவேர்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் 100 200 பிரிண்ட் பண்ணணும்னா திஸ் டாட் எக்ஸ் திஸ் டாட் ஒய்னு கொடுக்கணும். ஓகேவா? அப்போது இங்கே 100 இங்கே 200ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த டெமோ கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது டெமோ 2ல் இருக்கிறத நம்ம திஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டோம். இந்த டெமோ அப்படின்ற சூப்பர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த சூப்பர் கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸான XY 10 20 நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றப்ப தான் உங்களுக்கு இந்த சூப்பர்ன்ற கீவேர்டு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது சப் கிளாஸ்லேருந்து நம்ம சூப்பர் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சூப்பர் கீவேர்டு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சூப்பர் டாட் எக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா நமக்கு 10ன்னு பிரிண்ட் ஆகும், சூப்பர் டாட் ஒய்னு கொடுத்தோன்னா நமக்கு 20ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ தென் பாருங்கள், இப்போ நான் டெமோ 3ன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டெமோ 3ன்ற கிளாஸு டெமோ 2 எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்போ ஆல்ரெடி இந்த டெமோ 2 டெமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ இதில் இருக்க XY இதில் இருக்க XY தென் இப்போ நான் 3ஆவதாக ஒரு XYன்னு இங்கே ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 3 கிளாஸ்லையுமே நான் ஒரே வேரியபிள் நேம்ஸை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த டெமோ 3ன்ற கிளாஸுக்குள்ளே நான் பிரிண்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இந்த பிரிண்ட்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இன்னொரு XYன்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த system.out.println of x அப்படின்னு நான் கொடுக்குறப்ப எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? நான் வெறும் எக்ஸ்னு பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ இந்த எக்ஸ் எதுக்குள்ளே நான் பிரிண்ட் பண்ணுறேன்? இந்த பிளாக்குக்குள்ளே நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த பிளாக்குக்குள்ளே நான் எங்கேயாச்சும் எக்ஸ்ன்ற வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த லோக்கல் வேரியபிள் தான் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்கோப்புக்குள்ளே ஏதாவது XY இருந்துச்சுன்னா அதான் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போது நான் டெமோ 3யோட XY பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எப்படி பிரிண்ட் பண்ணுவேன்? திஸ் கீவேர்டு எதுக்கு? கரண்ட் கிளாஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு, அதாவது கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த திஸ் கீவேர்டு. ஸோ அப்போ திஸ் டாட் எக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா நமக்கு இந்த 111 பிரிண்ட் ஆகும், திஸ் டாட் ஒய்ன்னு கொடுத்தோன்னா இந்த 222 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது நான் வந்து இந்த 100 200 பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த டெமோ 2ல் இருக்கிற 100 200 நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது தான் இந்த சூப்பர் கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ சூப்பர் டாட் எக்ஸ்ன்னு கொடுக்குறப்ப நமக்கு எது வரும்? 100 200ன்னு வரும். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே 100ன்னு வரும், இங்கே 200ன்னு வரும்.
இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் சூப்பர் டாட் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த கிளாஸில் இருக்க 100 to 100 பிரிண்ட் ஆகுமா, இல்லை அதோட சூப்பர் கிளாஸில் இருக்க 10-20 பிரிண்ட் ஆகுமான்னு. ஓகேவா? ஆனால் சூப்பர் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இம்மீடியட் சூப்பர் கிளாஸை தான் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இம்மீடியட் சூப்பர் கிளாஸ்னால் என்ன? இந்த டெமோ 3க்கு யார் சூப்பர் கிளாஸ்? டெமோ 2 தான். அப்போ இந்த கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை தான் சூப்பர் கீவேர்டு வந்து ரெஃபர் பண்ணும். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சூப்பர் கீவேர்டு வந்து இம்மீடியட் சூப்பர் கிளாஸை தான் ரெஃபர் பண்ணும். அதுக்கு முன்னாடி இருக்க கிராண்ட் கிளாஸை ரெஃபர் பண்ணாது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்றும் இல்லை, மெயின் ஃபங்க்ஷன் தான். மெயின் கிளாஸோட நம்ம டெமோ 3ன்னு வச்சுக்கோங்களேன். டெமோ 3யோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி d3.printன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். சரி, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். d3.displayன்னு கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த தியரி பார்ட்டை பார்த்துடலாம். பாருங்கள், யூஸ்டு டு ரெஃபர் த சூப்பர் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் த சப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்ணோம்? சூப்பர் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸான XYயை சப் கிளாஸ்லேருந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி? இந்த சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி. அதான் நம்ம டெஃபினிஷனாக சொல்லியிருக்கோம். ஓகேவா? தென் இந்த சூப்பர் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளால் இம்மீடியட் சூப்பர் கிளாஸ் தான் ரெஃபர் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டு தானே? ஸோ அப்போது இந்த கிளாஸ்லேருந்து என்னால் இதெல்லாம் ரெஃபர் பண்ண முடியாது. இதோட இமீடியட் கிளாஸ் யார்? டெமோ 2 தான். அப்போ நான் இங்கேருந்து என்னால் இதை தான் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த பாயிண்ட்டு. தென் பாருங்கள், எப்போ சூப்பர் கீவேர்டு மேண்டேட்டரியாக நம்ம எழுதணும், எப்போ சூப்பர் கீவேர்டு நம்ம எழுத தேவை அப்படின்னா, இப்போது நம்மளோட பேரண்ட் கிளாஸோட நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸும் சைல்டு கிளாஸோட நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எழுதவே வேணாம். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே பாருங்கள், இங்கே XYன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் X1 Y1 வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இது வந்து வேறு வேரியபிள் நேம், இது வேறு வேரியபிள் நேம், இது XY, இது X1 Y1. கரெக்டு தானே? ஸோ இப்போ நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். இதில் எது டெமோ 3யோட வேரியபிள்? XY. அப்போ டெமோ 2வோட வேரியபிள் எது? X1 Y1. அப்போ இந்த இடத்துல நம்ம சூப்பர்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ண தேவையில்ல. அப்போது டெமோ 3ன்ற கிளாஸுக்குள்ளே மொத்தம் 4 வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது டெமோ 3யோட ஆப்ஜெக்ட் D3ன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா X, Y, இது ரெண்டும் யாரோடது? இந்த டெமோ 3யோடது. அதை தாண்டி இந்த X1 Y1 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து system.out.println ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வெளியே system.out.println ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? 111 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே 111 கிடைக்கும். அதே நான் வந்து system.out.println ஆஃப் X1 தரேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேயே X1ன்ற வேல்யூ இருக்குது. என்னது? இந்த 100. ஸோ அந்த 100 யாரோடதுன்னா அதுக்கு முன்னாடி கிளாஸ், அந்த முன்னாடி கிளாஸான டெமோ 2ஓடது. ஓகேவா? ஸோ அப்போ எப்போலாம் நம்ம வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நேம்ஸ், இந்த வேரியபிள் நேம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோமோ, ஓகேவா, சூப்பர் கிளாஸோட வேரியபிள் நேமோ சப் கிளாஸோட வேரியபிள் நேமோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி சப்போஸ் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா சூப்பர் கீவேர்டு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இல்லைனா ஜேவிஎம்க்கு வந்து எந்த எக்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியாது. ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுமே. அப்போது எப்போ ஆப்ஷனல் உங்களோட 2 நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நேம்ஸ் சூப்பர் கிளாஸ்லேயும் சப் கிளாஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இது ஆப்ஷனல். எது? சூப்பர் கீவேர்டு. ரெண்டுமே சேமாக நீங்கள் எழுதிருக்கீங்க, ரெண்டுத்துலேயுமே XYன்னு எழுதிருக்கீங்கன்னா மேண்டேட்டரியாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த திஸ் கீவேர்டு மாதிரியே தான் சூப்பர் கீவேர்டும். திஸ் வந்து கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும், சூப்பர் இமீடியட் சூப்பர் கிளாஸை ரெஃபர் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த சூப்பர் கீவேர்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நன்றி.